ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நேற்று காலையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சூரியன் வருமா வேணாமான்ற ஒரு டவுட்லேயே இருந்துச்சு தெரியுமா. மழையும் மப்புமா தான் இருந்துச்சு. நான் பெரிய சமையலுக்கு தேவையான மரக்கறிகள் எல்லாம் எடுத்து வச்சுட்டு சுட சுட இஞ்சி போட்டு ஒரு டீ போட்டுட்டேனேன்னு சொல்லுங்கள். டீயை குடிச்சா தான் அன்றைய நாளே எனக்கு இதமாக துவங்கும். அப்படியே இயற்கையை ரசித்து கொண்டு டீயை குடிச்சிட்டு இந்த பக்கம் திரும்பினா 2 மயில் நின்றுச்சுது. மயிலுக்கு ஒரு ஹாய் ஹலோ சொல்லிட்டு நான் பார்க்காட்டிக்கும் என்ன கூப்பிடுவினேன் தெரியுமா. அப்படியே வந்துட்டேன் காலை சாப்பாடு செய்கிறதுக்கு. இன்றைக்கி தேங்காய் ரொட்டி தான். அதுக்கு மிக்சி கப்பில் 2 பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம், தேங்காய்ப்பு இதெல்லாத்தையும் போட்டு 2 சுத்தி எடுத்தாச்சு. இங்கெல்லாம் மா எடுத்துருக்கேன், ஆல் பர்பஸ் ஃப்ளார். இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நாங்கள் மிக்சியில் அரைச்சதையும் சேர்த்து நல்லா கலந்து விடணும். உடனே தண்ணி சேர்க்கக்கூடாது. என்ன தேங்காய்ப்பு சின்ன வெங்காயத்தில் எல்லாம் ஈரத்தன்மை இருக்கும் இல்லையா, அது நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கு பிறகு மிக்சி கப்பில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துட்டு பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு ரொட்டிக்கு எப்படி குழைப்போமோ அந்த மாதிரி குழைச்சி எடுக்க வேண்டியதான். இப்போ கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டு அப்படியே பிரட்டி குழைச்சி எடுத்தோம்னா கையில் ஒட்டுப்பட்டது எல்லாம் ஒன்று சேர அப்படியே குழப்பட்டு வந்துடும். அதுக்கு பிறகு இங்கே சப்பாத்தி கட்டையில் நல்ல வடிவாக தேய்ச்சி எடுத்துட்டு நான் ரொட்டியை தேய்ச்சி எடுத்து எதில் எடுத்து வைக்க போறோம் அதுக்கும் கொஞ்சமாக எண்ணெயை பூசி வச்சுட்டு வட்டம் வட்டமாக இப்படி இந்த மாதிரி வட்ட கிண்ணம் இருந்தால் இப்படி வெட்டி எடுக்க வேண்டியதா. நீங்கள் சும்மாவும் சுட்டு எடுக்கலாம். ஆனால் இப்படி வட்டமாக சுரியக்கு நல்லா இருக்கும் இல்லையா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய சமையலுக்கு தேவையான சிக்கனும் வந்துட்டு அது துப்புரவாக்கிறதுக்கு எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ நான் ரொட்டிக்கு வந்து கட்டை சம்பல் தான் நடிக்கிறேன். அதுக்கு பெரிய வெங்காயம், கட்டைத்தூள், மாசி கருவாடு இருக்கு இல்லையா, அந்த தூள் எல்லாம் போட்டு நல்லா இடிச்சிட்டு கொஞ்சமாக உப்பும் தேசி புளியும் போட்டு இடிச்சு எடுத்தோம்னா சூப்பராக கட்டை சம்பலும் ரெடி ஆயிட்டு. அதுக்கு பிறகு இங்கே அடுப்பில் தோசைக்கல்லை வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு தேய்ச்சி வச்சிருக்க ரொட்டியை அப்படியே போட்டு அதாலேயே அப்படியே துடைச்சி விட்டா எண்ணெய் எல்லா பக்கமும் பிரட்டுரும் இல்லையா. அதுக்கப்புறம் 4-5 ரொட்டியை அப்படியே வச்சு கடண்டு இந்த பக்கம் ஒரு பிரட்டு அந்த பக்கம் ஒரு பிரட்டு அந்த மாதிரி கடண்டு சுட்டு எடுத்தாச்சு. ரொட்டியை சுட்டுட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் என்கிட்ட சின்ன அந்த ஓலைப்பட்டி இருந்துச்சு, மூடல் பட்டி. அதில் தான் ரொட்டி எடுத்து வைக்கிறேன். ஏன்னா எனக்கு ஆசை இப்படி பனி ஓலைப்பட்டிகளில் வச்சு சாப்பிட்றதெல்லாம் எனக்கு நல்லா பிடிக்கும் தெரியுமா. அதோட கடண்டு ரொட்டி எல்லாத்தையும் சுட்டு எடுத்து இந்த மாதிரி வச்சாச்சு நண்பர்களே. நல்லா பார்த்தீங்களா, மூடி எப்படி இருக்கு, நல்லா இருக்கா. எனக்கு இது நல்லா பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சா நீங்களும் வாங்குங்க. அப்படியே கட்டை சம்பலும் ரெடி ஆயிட்டு. இங்கால பாருங்க சிக்கன் எல்லாம் துப்புரவாக்கிட்டு அந்த கழிவுகளுக்கு காகங்கள் அடி படுவினம். அவைக்கு கொடுத்தா நல்ல ஆசையாக வந்து அடிச்சு பிடிச்சி சாப்பிட்டினோம். அப்படியே பால்கார அண்ணன் வந்தாரா, அவர்கிட்ட பாலையும் வாங்கிட்டு இன்றைக்கி டீ போடலை. இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மேங்கோ மில்க் ஷேக் தான் செய்ய போகிறேன். எனக்கு தெரிஞ்ச மாதிரி அதுக்கு நல்ல மாம்பழம் இருக்குது. மாம்பழத்தை வெட்டி இந்த மாதிரி நல்ல உள்ளுக்கு இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து மிக்சி கப்பில் போட்டுட்டு ஒரு 4-5 பேரிச்சம்பழத்தையும் போட்டு 2-3 காஜுவும் சேர்த்துட்டு கொஞ்சமாக நாட்டு சக்கரை அதுக்கு பிறகு பாலையும் விட்டு நல்லா அடிச்சு எடுத்தோம்னா சூப்பராக மேங்கோ மில்க் ஷேக் ரெடி. இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மகனுக்கு தான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். ரொட்டியும் கட்டை சம்பலும் அவருக்கு இந்த மேங்கோ மில்க் ஷேக்கும் எடுத்தாச்சு. ஜூட் வந்து சாப்பாட்டை கொடுத்து தான் விட போனேன். ஏன்னா ஜூட் காலையிலேயே போயிட்டாரா, அதோட சாப்பாட்டை போட்டு பித்மியோ ஊபரோ என்ன போட்டு மகன் கொடுத்து விட்டார் நண்பர்களே. அதோட சாப்பாட்டை கடகடன்னு அவருக்கும் கட்டி கொடுத்துட்டு அப்படியே அவருக்கும் இந்த மேங்கோ மில்க் ஷேக் இருக்கு தானே, அதை விட்டு அவருக்கும் கொடுத்தாச்சு. அதுக்கு பிறகு என் மகனுக்கு கொண்டு கொடுத்தேன். எப்படி இருக்குடான்னு கேட்டேன். நல்லா இருக்குன்னு சொன்னாரா, அவருக்கும் சாப்பாட்டை கொடுத்துட்டு நானும் சாப்பிட்டாச்சு. நல்ல டேஸ்டாக இருந்துச்சு. இப்படித்தான் நேற்று கால வேலை எனக்கு போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சுன்னு மறக்காம சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை டேட்டா.